நண்பர்களே, நான் உங்கள் ரூபன். அங்கே பார்த்தீங்கன்னா, வாரம் கோயிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுட்ருந்தோம். அதேமாரி இந்த வாரம் ஒரு கோயிலுக்கு போகலாம்னு தீர்மானம் எடுத்து, செல்லார் கோயில் குருவிக்காட்டு பாறையில் இருக்க முனீஸ்வர தேவி கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போய் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு, அந்த முனீஸ்வர தேவி அருளை வேண்டிக்கிட்டு, அங்கே இருக்க ஒரு பெரியவர்கிட்ட போய் இதை பற்றி கேட்கலான்ட்டு நினச்சிட்டு, சரி வாங்க அதை பற்றி கேட்போம். குழந்தை பாக்கியம் கிடச்சி. சரி ஓகே. அப்புறம் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முனீஸ்வர தேவி ஆலயம் அது. ஓகே. வருஷம் எந்த மாதம் திருவிழா நடக்கும்? வருஷத்தில் தமிழுக்கு சித்திரை மாதத்தில் வரும். சரி. மலையாளத்தில் மீன மாதம் ஏப்ரல். மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் நடத்தி முனீஸ்வர சிவனும் பார்வதியுமா இங்கே குடிகொள்கிறாங்க. அது மாதிரி இந்த கல்யாணம் நடக்காதவங்க, குழந்தை பாக்கி இல்லாதவங்க இந்த ஆலாமரத்தில் அமர்ந்து அவங்க அந்த முனீஸ்வர தேவியை விரும்பி கை ரெண்டையும் ஊப்பி வேண்டுதல் நினச்சிக்கிட்டாங்கன்னா அந்த கை ரெண்டும் யாதர்சியமாக ஒரு இயற்கையாகவே ஒரு அதிசயம் நடந்து அந்த கை ரெண்டும் ஒன்று சேரும். அது இங்கே நடக்கிற காலங்காலங்களாக உள்ள வழக்கங்க. சிலவர்களுக்கு இதை பற்றி தெரியாது. எந்த ஒரு காரியம் நம்ம மனதில் நினச்சி அந்த முனீஸ்வர தேவனையும் தேவியும் அது மாதிரி கருப்பசாமி, அது மாதிரி யோகீஸ்வரன், நாகதெய்வங்களுக்கு அதி உக்ரமாக பத்திரகாளி அமைந்திருக்காங்க. இவங்களை எல்லாம் நினச்சி அந்த ஆலாமரத்தில் உட்காந்து தியானிக்கும் போது நம்ம எந்த காரியம் நினச்சோம், நம்ம ஒரு டேட்டை நினச்சி அந்த டேட்டுக்குள்ளே இங்கே உள்ள தெய்வமே எனக்கு நடத்தி தரணும் அப்படின்னு நினச்சி நடத்தி வந்தீங்கன்னா அந்த காரியம் மிக சிறப்பாக நடந்து முடிக்குது.